Hello friends, welcome to BITA Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் செட் ஆபரேஷன்ஸ். செட்ல என்னென்னலாம் ஆபரேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனியன், இன்டர்செக்ஷன் அப்டேட், டிஃபரன்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். மேக்ஸ்ல வந்துட்டு நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க செட் டேட்டா டைப்பு இது எல்லாமே யூஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஆபரேட்டர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூனியன். யூனியன் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ ரெண்டு செட் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா கம்பைன் ஆகி பிரிண்ட் ஆகும். அதுதான் என்ன சொல்றோம்னா யூனியன். யூனியனுக்காக நம்ம யூஸ் பண்ற சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைப்லைன் சிம்பிள். எதர் நீ யூனியன்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைப்லைன் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம். செட் 2. இப்போ இந்த ரெண்டு செட்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? யூனியன் பண்ண போறோம். பைப்லைன் சிம்பிள் செட் 2. சேம் என்ன பண்ணலாம்? வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். செட் 1 டாட் யூனியன் ஆஃப் செட் 2. ஸோ நீங்க அவுட்புட் செக் பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்துட்டு யூனியன். இன்டர்செக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்றது. நமக்கு ரெண்டு செட் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு செட்ல எது காமன் எலிமெண்ட் இருக்கோ அதை நம்ம ஃபைண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இன்டர்செக்ஷன் மெத்தட். இன்டர்செக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ற சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்சிம்பிள். அதே மாதிரி இந்த கீவேர்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். பைப்லைன் சிம்பிள்ஸ்க்கு பதிலா அண்ட், இங்கே யூனியனுக்கு பதிலா இன்டர்செக்ஷன். இப்போ ரெண்டு செட்லயும் காமனா நமக்கு இருக்க எலிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 3, 4. ஸோ இந்த 3 எலிமெண்ட்ஸ் தான் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் எலிமெண்டா இருக்கு. இன்டர்செக்ஷன் அப்டேட். இன்டர்செக்ஷன்னா என்ன, இன்டர்செக்ஷன் அப்டேட்னா என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் அப்டேட் அப்படின்றது ரிமூவ் தி அன்வான்டட் ஐட்டம் ஃப்ரம் தி ஒரிஜினல் செட். இந்த இடத்துல நம்ம ஒரிஜினல் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் நம்ம எந்த செட்டை கொடுக்குறோமோ அதை தான் வந்து ஒரிஜினல் செட் அப்படின்னு கொடுக்குறோம். இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு செட்டை வந்து நீங்க இன்டர்செக்ஷன் அப்டேட் மெத்தட் கொடுக்கும்போது எது காமன் எலிமெண்டா இருக்கோ அந்த காமன் எலிமெண்ட் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கும். ரிமைனிங் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணுங்க. அதுதான் இன்டர்செக்ஷன் அப்டேட். இன்டர்செக்ஷன் அப்டேட்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கீவேர்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இன்டர்செக்ஷன் அப்டேட். இப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு நன்ன்றது வரும். ஏன் நன் வருது அப்படின்னா இன்டர்செக்ஷன் அப்படின்றது ஒரு நியூ செட்டை கிரியேட் பண்ணும். வேற இன்டர்செக்ஷன் அப்டேட் அப்படின்றது ஒரிஜினல் செட்டை தான் மாடிஃபை பண்ணும். அதாவது இந்த செட் 1 இருக்கு இல்லையா, ஸோ இதனோட எலிமெண்ட்ஸை தான் மாடிஃபை பண்ணும். அதனாலதான் நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா நன். ஸோ நம்ம இங்க வந்து பிரிண்ட் கொடுக்க தேவையில்லை. என்ன பண்ணலாம்னா அகைன் வந்துட்டு செட் 1 செக் பண்ணணும். ஸோ செட் 1 செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது காமன் எலிமெண்டோ அது மட்டும் தான் இருக்கும். ரிமைனிங் இருக்க எலிமெண்ட் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணும். இதுதான் வந்து இன்டர்செக்ஷன் அப்டேட்டுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ செட்ஸ். ஓகே, ரெண்டு செட்டுக்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் நம்ம மைனஸ் பண்ற மாதிரி தான். ஸோ எது காமனா இருக்கோ அந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க எலிமெண்ட்டை வந்து செட் 1ல இருக்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணும். அதுதான் வந்து டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ற சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ். இப்போ இங்க என்ன யூஸ் பண்ணலாம்? மைனஸ் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல டிஃபரன்ஸ்ன்ற கீவேர்ட். பாத்தீங்கன்னா 2, 3, 4 அப்படின்ற காமன் எலிமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
இங்க ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் செட் 1ல என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் இங்க பிரிண்ட் பண்ணும். 1,5,6 செட் 2ல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு வராது. இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் டிக்ஷனரி. அது நம்மளுடைய அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.